பிக் பாஸ்ல இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் பாருவான் கமருதீன் இவங்க 2 பேத்துக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனைய ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனை பார்த்து விளையாடுங்க, தனியா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதை கேட்டு கமருதீன் ரொம்ப தனியா விளையாண்டாரு. அண்ட் பாரு கூட ஒரு சில விஷயங்களை சண்டை போட்டிருந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேட் டச். பாரு அவர்கள் சொன்னதை அவர் திருப்பி எடுத்து பேசியிருந்தாரு. அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு சென்சேஷனலா மாறும் அப்படின்னு உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா சொல்லியிருந்தாங்க. அது அமைதி ஆகிடுச்சு. ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டு போன கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய விஷயங்களை மாத்திக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்ப பாரு மற்றும் கமருதீனுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பயங்கரமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதை ப்ரோமோலயே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அடுத்த வாரம் கண்டினியூ ஆகும். மேலும் டிக்கெட் டு ஃபினாலேல பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள் வரும். அப்ப கமருதீன் அவர்களை தோக்கடிக்கணும் அப்படின்னா பாரு அவர்களோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த ஒரு பேட் டச் விஷயத்த மறுபடியும் கொண்டு வரதான். அப்படி கொண்டு வந்தா கமருதீன் உடைவாரு. அதனால டிக்கெட் டு ஃபினாலேல அவர் நல்லா விளையாடாம போக வாய்ப்பு இருக்கு. பாரு அவர்கள் அந்த ஒரு விஷயத்த கையில எடுக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் அந்த ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி ஆகணும். அதாவது இதற்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. அது இதுக்கப்புறம் பேசினாலே எதுவும் ஆக போறது கிடையாது. பட் அதை இப்ப இனிமேல் கொண்டு வரக்கூடாது. குறிப்பா அந்த மாதிரியான சென்சேஷனல் விஷயத்த பேசணுமா முடிச்சோமான்னு இருக்கணும். வளவலன்னு அதை இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. அது 2 பேத்துக்குமே வந்துட்டு வெளியில வேற மாதிரி போயிடும். இந்த ஒரு கேமா நீங்க 2 பேருமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட எடுத்துக்கங்க. விளையாட்டுல விளையாட்டுப்படி இருங்க. பட் வேற விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க. குறிப்பா பழைய விஷயங்களை கொண்டு வந்து பேசவே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் கரரா இந்த ஒரு பேட் டச் ரிலேட்டடா பேசியே ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த வாரங்கள்ல பாரு அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கமருதீன் அவர்களை ப்ரோ பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஃபாருக்கும் கமருதீனுக்கும் இந்த ஒரு வாரம் பயங்கரமா சண்டை வந்துருச்சு. ஸோ இதற்கு அடுத்து 3 வாரங்களுமே கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய ஒரு சண்டையிலே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கேமும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் அமித் அவர்கள் தான் எலிமினேஷன் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அமித் அவர்கள் பிக் பாஸ் வீட்டில் மிகப்பெரிய கேம் விளையாடுறது கிடையாது. பிசிக்கல் டாஸ்க்லயுமே அவர் அந்த அளவுக்கு ஈடுபாடோட விளையாடுறது கிடையாது. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா அடுத்த டிக்கெட் டு ஃபினாலேல அவரு முனைப்போட விளையாடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். அது மட்டும் இல்லாம ஓட்டிங் வைஸ்லயுமே அமித் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இதனால இந்த வாரம் அமித் அவர்கள் கன்ஃபார்மா போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் அவருக்கு ஏவிலாம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவர் தான் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கு. அமித் அவர்கள் மட்டும் இல்லாம சுபி அவர்களுமே இந்த வாரம் எலிமினேஷன் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. நாட்கள் குறைவா இருக்கு, ஆட்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் ஒரு டபுள் விஷயம் இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அமித் அவர்கள் ஒருத்தர் அப்படின்னு முடிவாயிருச்சு. அண்ட் இன்னொரு நபர் சுபியாக இருக்குமா சாண்ட்ராவாக இருக்குமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.